Hello my dear friends and family, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஜடை வில்ல தாங்க பார்க்க போறோம். ரொம்ப பார்க்கிறதுக்கு அழகா சிம்பிளாவும் இருக்கும். வீட்லயும் நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பரா பண்ணலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிற பொருள்லாம் பார்த்துடலாம். இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துர்க்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் க்ரீன் கலர் தீம்லேயே பண்ண போகிறேன். அதனால க்ரீன் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். க்ரீன் வந்து லைட் க்ரீன் அண்டு டார்க் க்ரீன் 2 கலரில் எடுத்திருக்கேன். நீங்கள் பீட்ஸும் சரி மற்ற ஐட்டம்ஸ் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்கோ அதை வச்சு நீங்களே இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஜுவல்லரி மேக்கிங் ஐட்டம்ஸ் நம்ம என்னென்ன வச்சுருக்கோமோ அதை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ பால் செயின், ஸ்டோன் செயின் இந்த மாதிரிலாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த இயர்ரிங் யூஸ் பண்ணுறோம்ல அதை வச்சே பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த கோல்டன் ஹாஃப் பீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஹெட் பின்னும் ஐ பின்னும் எடுத்திருக்கேன். இது நிறைய நம்ம இயர்ரிங் வீடியோஸில் பார்த்துருப்போம். ஹெட் பின்னும் ஐ பின்னும். இப்போ காமிச்சது ஹெட் பின்னு, இது ஐ பின்னு லைட்டாக உள்ள ஹோல் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது தேவை. நெக்ஸ்ட்டு நான் நார்மலாக எப்பவும் போல் பால் செயின், க்ரீன் கலர் பால் செயின் எடுத்திருக்கேன். ஸ்டோன் செயின் ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கோல்டன் பால் செயின் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஹெட் பின்னில் ஒரு பீடை கோத்துட்டு இதை நம்ம கட் பண்ண போகிறோம். கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா லென்த்தாக இருக்குது அந்த பின், அதனால் பாதியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 16 to 18 பின்னு நம்மளுக்கு தேவை ஒரு வில்ல பண்ணுறதுக்கு. ஸோ அதுலேயுமே எல்லா மணியும் நான் கோர்த்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சென்டரில் ஒரு க்ரீன் கலர் பீட் ஓட்டலாம், ஸ்டோன் ஓட்டலான்ட்டு எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா ஒரு இன்விடேஷன் கார்டு ஒன்று எடுத்து அதை ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிட்டு நம்ம அதை கட் பண்ண போகிறோம். இன்விடேஷன் மட்டும்தான் இல்லை, நம்ம நோட்டு மேலே அட்டை இருக்கு இல்லையா, அந்த கொஞ்சம் திக்காக இருக்கும்ல, அதில் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எப்பவும் போல் நம்ம அந்த ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி சென்டரில் க்ரீன் ஸ்டோனும் அதை சுற்றி நம்ம ஸ்டோன் செயினும் ஒட்டிகிட்ருக்கோம். அதுக்கு அடுத்த லேயரில் பால் செயின் ஒட்டியிருக்கேன். ஸோ நிறைய இதே மாடலில் நம்ம இது இயர்ரிங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி லேயர் பை லேயராக நம்ம ஒட்டிகிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோன் செயின் ஒட்டியிருக்கேன், அப்புறம் பால் செயின், அகெயின் திரும்பவும் ஸ்டோன் செயின் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் க்ரீன் கலர் பால் செயின் ஒரு லேயர் ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு ஹாஃப் பீட் ஓட்ட போகிறோம். உங்கள்கிட்ட இந்த செயின், ஸ்டோன் செயின், பால் செயின் இல்லைன்னா கூட நம்ம இந்த வெறும் ஸ்டோனை மட்டுமே வச்சு கூட பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹாஃப் பீடை ஃபுல்லாக ஒரு லேயர் கோட்டி முடிச்சாச்சுனாக்கா நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு ஓரளவுக்கு ரெடி ஆகிடும். ஸோ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பேக் சைடில் எதாக இருந்தாலும் ஓட்ட முடியும். நான் இப்போ வீடியோக்காக நான் அப்படியே காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா பேக் சைடில் அந்த இன்விடேஷனோட பேக் சைடில் திருப்பி நம்ம கோத்து வச்சுருந்தா அந்த மணியை ஆல்டர்னேட்டிவாக ஓட்ட போகிறோம். டார்க் க்ரீன் ஒன்று, லைட் க்ரீன் ஒன்று, அந்த மாதிரி ஓட்ட போகிறோம். இதுக்கு நான் ஹாட் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீடியோவில் கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டிக் ஆகணுன்றதுக்காக ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் ஃபேப்ரிக் க்ளூவே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் ஃபெவிகாலே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் லேட்டாக ஓட்டும், அவ்வளோதான். ஸோ நான் வீடியோ பர்பஸ்க்காக மட்டும்தான் ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கேன். மீதியெல்லாம் நான் நிறைய வில்ல செஞ்சு வச்சுருக்கேன். அது எல்லாமே ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டினது தான். நான் அதை லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம பீட்ஸ் ரவுண்டாக ஒட்டி முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த பீட்ஸ்க்கு பேக் சைடில், இப்போ இந்த வில்லைக்கு பேக் சைடில் ஒரு பின்னு ஒன்று நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்கு என்ன தேவைன்னா இந்த மாதிரி கேன்வாஸ் பேப்பரை அதே நம்ம ஏற்கனவே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணோம் இல்லையா, அதே சைஸில் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்று இது மேலே ஒட்டிடுவோம். ஒட்டி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இன்னொரு கேன்வாஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் என்ன பண்ண போகிறோன்னா அந்த பின்னு ரெடி பண்ண போகிறோம் பேக் சைடில் மாட்டுறதுக்காக. இது வந்துட்டு ஐ பின்னு. லைட்டாக அந்த மாதிரி வளைச்சிட்டு இந்த பின்னோட ஷார்ப்பான எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த பக்கம் நீடில் மாதிரி இருக்கு இல்லையா, அதை நம்ம இந்த பேப்பரில் எந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை கொண்டு போய் நம்ம அந்த வில்லையில் ஒட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி லைட்டாக இந்த ஐ பின்னில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி இதில் ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு இந்த பேப்பரை எடுத்துகிட்டு போய் நம்ம அதில் ஒட்டிடலாம். ஸோ ஐ பின் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஹேர் பின்னே யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் பின்னை கட் பண்ணிவிட்டு வளைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐ பின்னை விட ஹேர் பின் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லான ஜடை வில்ல ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறீங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதில் பேக் சைடில் இருக்க அந்த பின்னை கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டைட்டாக இருக்கணும்னா டைட்டாக கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஜடை வில்லையை உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். சைஸ் மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 3 வந்து பெரிய சைஸ்லேயும், அடுத்து 2 ஒரே சைஸ், அதை விட சின்ன சைஸில், அதுக்கப்புறம் இன்னும் 2 வந்து சின்ன சைஸில் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயுமே அந்த சென்டரில் இருக்கிற லேயரை வந்து குறைச்சிட்டே வந்துட்டேன். பால் செயின் இல்லை ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா, அதை குறைச்சி கொஞ்சமாக சின்னதாக பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த பின்னை கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேக் சைடில் இருக்க பின்னை லூஸாக இருந்தாலும் டைட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம வந்து ஜடையில் வச்சு பார்ப்போம். அதே மாதிரி உங்களுக்கு பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி அவங்கவுங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ரெடி பண்ணி கொடுக்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஃபைனல் அவுட்கம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி. மேலும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.